ஹலோ நண்பர்களே, இந்த நேரம் கோப்பையில் தண்ணியை ஆயத்தப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எனவே வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் யார் இன்னைக்கு நீங்கள் இந்த திங்கட்கிழமையில் வேலைக்கு செல்ல உங்களை ஆயத்தப்படுத்திருக்கீங்களோ, தேவன் நிச்சயமாய் இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கான கதவுகள் திறப்பார். இன்றைக்கு தேவன் உங்களுடைய சூழ்நிலையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக கொடுப்பார். விசுவாசிங்கள். எனவே இந்த நேரம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபைல், எந்த பொருட்களை இன்னைக்கு உங்களுடைய பிஸ்னஸுக்காக, உங்களுடைய வேலைக்காக நீங்கள் கொண்டு போகிறீர்களோ உங்கள் கையில் பிடித்து கொள்ளுங்கள். நாம் இந்த நேரம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனை, இயேசுவின் நாமத்தினால் இதோ இந்த நேரம் வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் என் தகப்பனே, வாரத்தினுடைய இந்த நாள், இந்த திங்கட்கிழமையில் இவர் அடியெடுத்து வைக்கிறார். தேவனே, இதோ இன்றைக்கு செல்ல, செய்ய, போக என் தகப்பனே எதெல்லாம் செய்ய போகிறார்களோ, என் தகப்பனே எந்த அநீதி இவருக்கு நடக்கிறதோ, இதோ கோர்ட்டில், கேஸில் என்று அநேக இடங்களில் இவர் சுற்றுகிறார், திரிகிறார், தனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று. எனவேதான் இன்றைக்கு செல்லக்கூடிய இந்த நபர் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும். யாரெல்லாம் இதோ இந்த ஜெபத்தில் ஒன்றிணைகிறார்களோ, விசுவாசத்தோடு எந்த இடத்தில் இருந்தாலும் என் ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் இவருக்கு பதில் தாரும். கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ மூடப்பட்ட தடைகள் இப்பொழுதே உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் என் தகப்பனை, விசுவாசத்தினாலும் நாமத்தினால் நான் கேட்கிறேன். இந்த தடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இவர் போகும்போது தன்னுடைய வேலைகள், வியாபாரங்கள் யாவும் வாய்க்கும்படியாக நீர் செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இவர்களை உருவாக்கும். இதோ இந்த தண்ணீர் குடிக்கும் போது இவருக்குள்ளாக தைரியத்தையும், இவருக்குள்ளாக ஞானத்தையும், இதோ உம்முடைய ஆவியையும் இவருக்குள்ளாக கொடுத்து இந்த நாளை இவரை வழிநடத்தும் ஆண்டவரே. யார் எப்படி பேச வேண்டும், இதோ ஞானத்தோடு ஆலோசனைகளோடு என் தேவனை பேச உம்முடைய சக்தியை இவர் மீது நிரப்பும்படியாக நான் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை குடியுங்கள். இப்பொழுதே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இன்டர்வியூ செல்கிற நீங்கள், உங்களுக்கு கதவு திறக்கப்படுகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய சமாதானத்தோடு செல்லுங்கள். தேவனே, உம் மக்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமென். இதுதான் நம்மளுடைய விசுவாச மக்களை. இன்று நாம் ஜெபித்தது போல நீங்கள் இந்த நாள் உங்களுடைய விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்கும் போது, நீங்கள் உங்களுடைய வேலைக்கு செல்லும் போது உறுதியாக நம்புங்க, தேவன் எனக்காக கதவு திறந்துட்டார். நான் இந்த விசுவாசத்தில், இந்த ஜெபத்தில் இணைந்தது மட்டும் இல்லாமல் எனக்குள்ளாக இந்த உறுதி இருக்குது. இதோ இந்த உறுதியோடு நீங்கள் செல்வீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய இன்னும் மேலும் சில வார்த்தைகள் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்க. எப்படி உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் கட்டுவது, உங்களுடைய சூழ்நிலை எப்படி இந்த சமுதாயத்தில் முன்னேற்றக்கூடிய ஒரு நபராக எப்படி நீங்கள் கற்றுக்கொள்வது, கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் மத்தியில் போட்டி, பொறாமை, இப்படி அநேகமானது உண்டு கண்டிப்பாக. ஆனால் தேவன் தக்க பதிலானது தருவார். அதுதான் இங்கே வார்த்தை சொல்லப்படுது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில், மேலும் நடுகிறவனும் நீர் பாசுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். எனவேதான் உங்களோடு கூட யார் வேலை செய்தாலும் சரி, தயவு செய்து பொறாமை கொள்ளாதீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கு நீங்கள் வரும்போது இந்த திங்கட்கிழமையில் காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, அது மட்டும் இல்லாமல் விசேஷமாக சாயந்தரம் 7 மணி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஏன்னா இங்கே வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது, நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒருவராக இருக்கிறார். ஆனால் எப்படி உங்களுக்கான பதில் நீங்கள் பெற போகிறீங்க,
ஒருவேளை நீங்க சொல்றீங்க, நானும் இவங்க கூட தானே வேலை செய்கிறேன், எனக்கு பதில் கிடைக்கலையே, நானும் இந்த இடத்துல தானே பிஸ்னஸ் பண்றேன், என் பிஸ்னஸ் வளரலையே. கண்டிப்பா மக்களே, சோர்ந்து போவாதீங்க. எப்படி என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் விசுவாசத்தோடு இன்று மாலை ஒருவேளை எந்த ஒரு வேலையில் வியாபாரத்தில் நீங்கள் இருக்கீங்களோ, உங்களுடைய நேரத்தை ஆயத்தப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்காக பதில் தருவார். எனவேதான் எங்களை குறித்து இன்னும் அதிகமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னா எந்த இடத்துல இருக்கிறோம் என்று நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டில் uckg.in நீங்கள் பார்க்கலாம் இந்த வெப்சைட். அது மட்டும் இல்லாமல் எங்களோடு கூட நீங்கள் பேச விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய ஃபோன் நம்பரானது 9384638738. இந்த எண்ணை அழைக்கலாம். மேலும் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் வர விரும்புகிறீங்கன்னா 282/681 1000 லைட் அண்ணா சாலை இந்த முகவரியில் எங்களை சந்திக்கலாம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பார்.